மலையில் பறவையின் பசுமையான புல்வீடு. ஒரு சமயம் மீனு தன்னோட கூட்டுல 2 முட்டைங்களை ஆட காத்துட்டு இருந்தது. அந்த சமயம் மீனுவோட நண்பர்கள் மீனுவை பார்க்க வந்தாங்க. எப்படி இருக்க மீனு? நான் நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம் மீனு. மீனு, இதோ உனக்காக நாங்க தானியங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். உன்னோட முட்டைகளை நீ அடக்காக்குறன்னு தெரிஞ்சது, அதான் உன்னை பார்க்க வந்தோம் மீனு. பில்புல் ரோசி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட தானியங்கள் எல்லாம் தீந்து போச்சு. அதே சமயம் சோமு தானியங்களை தேடி போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. இதனால என்னோட முட்டைகளை தனியா விட்டுட்டு உணவுகளை தேடவும் என்னால போக முடியாது. இதை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். கவலைப்படாத மீனு, சோமு திரும்ப வர்றது வரைக்கும் நாங்க உனக்கு தானியங்களை கொடுக்கறோம். ரொம்ப நன்றி புல்புல் ரோசி. உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி மீனு, நாங்க இப்போ கிளம்புறோம். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம எங்கள்கிட்ட கேளு, சரியா? இப்படின்னு சொல்லிட்டு ரோசியும் புல்புலும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மீனும் அவங்க கொண்டு வந்த தானியங்களை சாப்பிட்டு இருந்தது. அந்த சமயம் தகவல்களை சொல்ற பறவைங்க அங்க வந்தாங்க. கேளுங்க கேளுங்க, அனைவரும் கேளுங்க. இந்த ஆண்டு மழைக்காலம் வழக்கத்தை விட சீக்கிரமா தொடங்குதுன்னு வானிலை பறவைகள் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் உங்களோட வீடுகளையும் கூடுகளையும் சரி செய்து மழைக்காலத்துக்கு தயாரா வச்சுக்கோங்க. இப்படின்னு சொல்லிட்டு தகவல் பறவை அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பிறகு மிட்டுக்கிளியும் சிட்டு அத்தையும் மீனுவை பார்க்க வந்தாங்க. மீனு, எப்படி இருக்க? இப்போ உன் உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன் சிட்டு அத்தை, இப்போ உடம்பு பரவாயில்ல. மீனோ, இதோ உனக்காக பழங்கள் எடுத்துட்டு வந்தோம். இத சாப்பிட்டினா உனக்கு உடம்பு ரொம்ப தெம்பா இருக்கும். நீ அடக்காக்க உனக்கு உணவுகள் வேணும்ல, அதான். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் முட்டைகளை அடக்காக்குறேன்னு? அதுவாமா, புல்புலும் ரோசியும் சொன்னாங்க. விஷயத்தை கேட்டதும் உனக்காக இந்த பழங்களை எடுத்துட்டு வந்தோம். உங்களுக்கு ஏன் சிட்டு அத்தை இவ்வளவு சிரமம்? மீனு, சிட்டுவத்தை இந்த பழங்களை 4 நாட்களுக்கு முன்னாடியே பறிச்சு வச்சிருந்தாங்க. அதுதான் எடுத்துட்டு வந்தோம். இதுல என்ன சிரமம் இருக்கு? அட மிட்டோ, என்ன பேசுற நீ? அந்த பழங்களை தான் நான் உடம்பு சரியில்லாதப்போ சாப்பிட்டுட்டேன்ல. இது எல்லாம் புதுசு. வர வழியில தான் நான் மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தோம். உனக்கு என்ன எல்லாம் மறந்து போச்சா? ஆமால, நீங்க சொல்றது சரிதான் சிட்டுவத்தை, நான் மறந்துட்டேன். மீனு, இந்த பழங்கள் எல்லாம் வரப்ப மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்ததுதான். ரொம்ப பசுமையான பழங்கள். சரி மிட்டு, இதுக்காக நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? எப்படி இருந்தா என்ன, நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் வந்து உதவி பண்ணதே பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சிட்டு அத்தை. மிட்டு, நீங்க வரதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ரோசியும் புல்புலும் தானியங்களை கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நீங்க பழங்களை கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். கவலைப்படாதம்மா மீனு, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். உனக்கு உதவி வேணும்னா தயங்காம எங்கள்கிட்ட கேளு, சரியா? சரி மிட்டு அத்தை, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏமா மீனு, உனக்கு என்ன கவலை இருக்கு? என்னாச்சு? நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு தகவல் பறவை வந்து இந்த வருஷம் மழைக்காலம் ரொம்பவே சீக்கிரமா தொடங்குதுன்னு சொல்லிட்டு இதனால வீடுகளையும் கூண்டுகளையும் தயார் பண்ணி வச்சுக்க சொல்லிட்டு போனாங்க. ஓ, இந்த தகவல் பறவை எங்க வீட்டுக்கும் வந்துச்சு. ஆனா இதுக்கு ஏமா நீ கவலைப்படுற? சோமு உணவுகளை சேமிக்க வெளியூர் போயிருக்காங்க. இப்போ திரும்பி வருவாங்கன்னு தெரியல. இன்னும் எங்களுக்கு ஒரு உறுதியான கூடும் இல்ல. நான் மட்டும் தனியா ஒரு வீடு கட்டவும் முடியாது. மழை தொடங்குறதுக்குள்ள சோமு வரலன்னா நான் இந்த முட்டைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியல. இதான் கவலையா இருக்கு அத்தை. மீனு, இப்போவே அத பத்தி கவலைப்படாதம்மா. முதல்ல உன்னோட முட்டைகளை பத்திரமா கவனிச்சுக்கோ. மழை வந்தாலும் உனக்கும் உன் முட்டைகளுக்கும் எப்பவும் எங்க வீட்டுல இடம் இருக்கு. நீ எங்க வீட்டுல வந்து இருக்கலாம். அத நினைச்சு கவலைப்பட வேணாமா மீனு. ரொம்ப நன்றி சிட்டு அத்தை. சரி மீனு, நாங்க இப்போ கிளம்புறோம். நம்ம வீட்டை கொஞ்சம் சரி பண்ணணும், அப்பதான் மழைக்கு நல்லா தாங்கும். ஆமாமா மீனு, நாங்க கிளம்புறோம். சோமு மழை தொடங்குறதுக்கு முன்னாடி வரலன்னா நீ உன்னோட முட்டைங்களை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? சரி சிட்டு அத்தை, ரொம்ப நன்றி. இப்படின்னு பேசிட்டு சிட்டு அத்தையும் மிட்டுக்கிளியும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அந்த சமயம் மீனு தன்னோட கணவர் எப்ப வருவாருன்னு தனக்கு தானே பேசிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் மேல ஒரு கிளையில இருந்து காலுக்காகவும் கேட்டுட்டு இருந்தது. பிறகு தனக்குள்ள இப்படி நினைச்சது, இதுதான் சரியான நேரம். மீனோட நிலைமைய பயன்படுத்தி நாம நம்மளுக்குன்னு ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கலாம். இப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு காலுக்காகவும் மீனு கிட்ட போனது. என்னாச்சு மீனு, ஏன் ரொம்ப கவலையா இருக்க? அதுவா காலு அண்ணா,
என் கணவர் சோமு உணவுகளை தேடி வெளியூர் போயிருக்காரு. மழைக்காலம் வேற சீக்கிரம் வரப்போகுதாம். ஆனா எங்களுக்குன்னு இன்னும் ஒரு வலுவான வீடு கூட இல்ல. சோமு திரும்பி வரதுக்குள்ள மழை ஆரம்பிச்சுட்டா நானும் என் முட்டைகளும் என்ன செய்யறதுன்னு கவலையா இருக்கு காலு அண்ணா. அப்படியா? எனக்கும் ஒரு வீடு கட்ட வேண்டி இருக்கு மீனோ. ஆனா நான் மட்டும் கட்டினா நிறைய நேரம் ஆகும். கனியும் இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. யாராச்சும் எனக்கு உதவி பண்ணா பதிலுக்கு நான் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரலான்னு இருக்கேன். உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லு மீனோ. இப்படின்னு காலுக்காக சொன்னதை கேட்டு மீனு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தது. என்ன மீனோ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? அதுவா காலு அண்ணா, நான் உங்களுக்கு வீடு கட்ட உதவி செய்யறேன். அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு வீடு கட்டி தருவீங்களா? கண்டிப்பா மீனோ, நான் உனக்கு நல்ல வீட்டையே கட்டி தரேன். நீ எனக்கு உதவி பண்ணு. சரி காலு அண்ணா, நான் உங்களை நம்புறேன். சரி மீனோ, உடனே வேலையை ஆரம்பிப்போம். எப்ப வேணாலும் மழை வரும். இப்படின்னு பேசிக்கிட்டு மீனுவும் காலும் வீடு கட்டுற வேலைய ஆரம்பிச்சாங்க. காலு மீனு இருந்த கூட்டு பக்கத்திலேயே வீட்டை கட்ட நினைச்சது. மீனோ, நீ போய் தேவையான பொருட்களை எடுத்துட்டு வா. அது வரை நான் உன்னோட முட்டைகளை பாத்துக்கிறேன் மீனோ. சரி காலு அண்ணா. இப்படின்னு சொல்லிட்டு மீனு காட்டுக்கு போய் வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வந்தது. அப்படியே ஒரு நாள் போச்சு. காலுவோட வீடு பாதி முடிஞ்சது. அந்த சமயம் சிட்டாத்தையும் முட்டுகளையும் மீனுவை பார்க்க அங்க வந்தாங்க. ஆஹா காலு, உன் வீடு ரொம்ப அழகா இருக்குது. மீனு, நீ என்ன இங்க இருக்க? இங்க என்ன பண்ற? இப்படின்னு கேட்டதும் மீனு நடந்த எல்லாத்தையும் சிட்டு கிட்ட சொன்னது. இதை கேட்ட சிட்டு அத்தை இப்படி சொன்னாங்க. அது நல்ல விஷயம்தான் மீனு. காலு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. மீனுவுக்கு வீடு கட்டி தராம ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா உன்னை நாங்க சும்மாவே விட மாட்டோம். மீனுவோட உதவியால நீ நல்ல வீட்டை கட்டிக்கிட்ட. மீனுவுக்கும் இதே மாதிரி நல்ல வீட்டை கட்டி தரணும். சிட்டோத்த என்ன நம்புங்க, நான் எந்த ஏமாத்து வேலையும் செய்ய மாட்டேன். மீனுவுக்கு என் வீட்டை விட நல்ல வீடையே கட்டி தருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி மீனு, நாங்க இப்போ கிளம்புறோம். நீ கவனமா இரு. காலு, நான் சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும். சரி சிட்டோத்த. சிட்டு அத்தை, உங்க வீடுகளை சரி பண்ற வேலை முடிஞ்சதா? இல்ல மீனு, இன்னும் பொருட்கள் எல்லாம் முழுசா கிடைக்கல. நான் மண்ணால ஒரு வலுவான வீட்டை கட்ட போறேன். மழை வரத்துக்கு முன்னாடியே அதை கட்டினாதான் அது நல்லா காஞ்சு இருக்கும். மழைக்கு நல்லா தாங்கும். சரி மீனு, நாங்க இப்ப கிளம்புறோம். இப்படின்னு பேசிக்கிட்டு சிட்டுவும் மிட்டுவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே காலுவோட வீடு முழுசா கட்டி முடிச்சிட்டாங்க. ஆஹா, கடைசியில நம்ம வீட்டை கட்டி முடிச்சாச்சு. இந்த வீடு ரொம்பவே அழகா இருக்கு. காலு அண்ணா, எப்படியும் இந்த வீட்டை அழகா கட்டியாச்சு. இப்போ எனக்கும் வீட்டை கட்ட ஆரம்பிக்கலாமா? மீனோ, என்ன மன்னிச்சிடு. இப்போ என்னால உனக்கு வீடு கட்டி தர முடியாதுமா. ஏன், என்ன ஆச்சு காலு அண்ணா? நீங்க என்கிட்ட சொன்னது எல்லாம் மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கு மீனோ. இன்னும் ஒரு 2 நாள் போட்டும். வீடுகளை கட்ட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து பிறகு கட்டி தரேன். இப்படின்னு காலு சொன்னதை நம்பி மீனு தன்னோட கூட்டுக்கு போயிடுச்சு. அப்படியே அடுத்த நாளும் வந்தது. மீனு காலு கிட்ட கேட்டது. மீனோ, கண்டிப்பா நாளைக்கு கட்ட ஆரம்பிச்சிடுவேன். நீ கவலைப்படாத. மழை வரத்துக்குள்ள உனக்கு நல்ல வீடை கட்டி கொடுத்துருவேன். இப்படின்னு காலு சொன்னதை நம்பி மீனு அன்னைக்கும் விட்டுடுச்சு. இரவு நேரம் வந்தது. மீனு தன்னோட கூட்டுல தூங்கிட்டு இருந்தது. காலு அதோட வீட்டுல தூங்கிட்டு இருந்தது. அந்த சமயம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, மழை அதிகம் வரத்துக்குள்ள நான் என் முட்டைகளை எடுத்துக்கிட்டு காலு அண்ணா வீட்டுக்கு போயிடணும். இப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு மீனு காலுவோட வீட்டு கதவை தட்டுச்சு. காலு அண்ணா, கதவை திறங்க. நான் தான் மீனு. மழை வர தொடங்கிடுச்சு. எனக்கும் என் முட்டைகளுக்கும் உங்க வீட்டுல இருக்க இடம் கொடுங்க. இப்படின்னு மீனு சொன்னதை கேட்டும் காலு எதுவுமே கேட்காத மாதிரி தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருந்தது. தனக்குள்ள இப்படி நினைச்சிட்டு இருந்தது. இப்ப வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தா மழை முடியற வரைக்கும் இங்கே இருந்துடும். என்கிட்ட வீடு கட்டி தர சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிடும். எதுவுமே பேசாத மாதிரி, எதுவுமே கேட்காத மாதிரி நம்ம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். இப்படின்னு காலு எதுவுமே பேசாம கதவையும் திறக்காம இருந்தது. காலு அண்ணா, நீங்க செய்யறது ரொம்பவே தப்பு. நான் உங்களை நம்பி இருந்திருக்கவே கூடாது. கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான தண்டனை கொடுப்பாரு. இப்படி மீனு பேசிக்கிட்டு இருக்கும் போதே காட்டுல பலத்த மழை பெய்ய தொடங்குச்சு. அந்த சமயம் மீனு இப்படி சொன்னது. அட கடவுளே, இப்போ நான் என்ன செய்வேன்? சோமு, நீங்க எங்க இருக்கீங்க? மீனு இப்படி பேசிக்கிட்டு அழுதுட்டு இருக்கும் போதே அந்த சமயம் சோமு அங்க வந்தது. என்னாச்சு மீனோ, ஏன் அழுகுற? நான் முட்டைகளை எடுத்துக்கிட்டு யார் வீட்டு முன்னாடி நிக்கிற? சோமு, நீங்க வர ஏன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு? எங்க போனீங்க? மீனோ, நான் தானியங்களையும் பழங்களையும் தேடி போனல. அந்த காட்டுல பலத்த புயலும் மழையும் ஆரம்பிச்சிருச்சு. நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் இப்போ நமக்கு பல நாட்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். உணவுகளை பத்தி நாம இப்போ கவலைப்பட தேவையில்ல. சரி, இப்போ நீ சொல்லு, நீ ஏன் இங்க இருக்க? இது யாரோட வீடு? இப்படின்னு சோமு கேட்டதும் மீனு நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னோட கணவர்கிட்ட சொன்னது. பிறகு சோமு மீனுட்ட இப்படி சொன்னது. கவலைப்படாத மீனோ, நான் வந்துட்டேன்ல. உனக்கும் நம் முட்டைகளுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். இப்போவே நாம இங்கிருந்து கிளம்பலாம் வா. எங்க
போறது சோமு? நான் முட்டைகளை நினைச்சு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. வா மீனு, நான் உங்களை பத்திரமா பாத்துப்பேன். என் கூட வா போலாம். இப்படின்னு சோமு தன்னோட மனைவியையும் முட்டைகளையும் கூட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. போற வழியில ஒரு பசுமையான புல் தோட்டத்தை பார்த்தாங்க. அந்த இடத்துக்கு சோமு மீனுவையும் முட்டைகளையும் கூட்டிட்டு போச்சு. சோமு, நாம இந்த பசும்புல்ல வச்சு ஏன் நமக்காக ஒரு வீடு கட்டக்கூடாது? கட்டலாம் மீனு, ஆனா இதுக்கு ரொம்ப உழைக்கணும் மீனு. பரவாயில்ல சோமு, நம் குழந்தைகளுக்காக இது செஞ்சுதான் ஆகணும். இப்படியே பேசிக்கிட்டு வீடு கட்ட தொடங்குனாங்க. சோமு வீடு கட்டுறதுல ரொம்பவே திறமைசாலி. இருவரும் சேர்ந்து அழகான பசும்புல் வீட்டை கட்டி முடிச்சாங்க. அந்த வீட்டுக்குள்ள மீனுவும் சோமும் போன உடனே மழை இன்னும் பலமா பெய்ய தொடங்குச்சு. மீனு, என்ன மன்னிச்சிடு. நான் இல்லாம நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டல்ல, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் மீனு. பரவாயில்ல சோமு, இதுக்கு நீங்க எப்படி காரணமாவீங்க? இதுதான் வாழ்க்கை. கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும், அதை கடந்து தான் போய் ஆகணும். இப்படியே பேசிட்டு இருக்கும் போதே யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டது. உடனே மீனும் கதவை திறந்துச்சு. அங்க சிட்டுவும் மிட்டு அத்தையும் இருந்தாங்க. அவங்களுக்கு இது மீனுவோட வீடுன்னு தெரியாது. மீனு, நீ என்னம்மா இங்க இருக்க? எங்களுக்கு வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுக்குறியாம்மா? சிட்டு அத்தை, மிட்டு வாங்க. ஏன் இப்படி கேக்குறீங்க? நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இந்த வீட்ல இருக்கலாம். இதுவும் உங்க வீடு மாதிரி தான். சரி உள்ள வாங்க. மழை அதிகம் பெய்யுதுல்ல. நாங்க மண்ணால வீடு கட்டியிருந்தோம் மீனு. மழை வரத்துக்குள்ள காஞ்சிடும்னு நினைச்சோம். ஆனா மழை திடீர்னு வந்ததால எங்க வீடு உடைஞ்சிடுச்சு மீனு. ஆமா மீனு, நாங்க காலுவோட வீட்டு நோக்கி தான் வந்தோம். ஆனா மலையில ரொம்ப தூரம் பறக்க முடியல. இங்க ஒரு வீடு தெரிஞ்சது. கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்னு வந்தோம். ஆனா நீ இங்க இருக்க. சோமு எப்போ வந்தாரு? நீயும் காலு வீட்டுல இருப்பேன்னு நினைச்சோம். இப்படின்னு சொன்னதை கேட்டு மீனு காலு பண்ண எல்லா விஷயங்களையும் சிட்டுக்கிட்டையும் மிட்டுக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தது. அந்த சமயம் சிட்டு மீனு கிட்ட இப்படி சொன்னது. எனக்கு அப்பவே அவன் மேல நம்பிக்கையே இல்ல மீனு. இருந்தாலும் நீ நம்புனதுனாலதான் நாங்க எதுவுமே சொல்லல. அவனை சும்மாவே விடக்கூடாது. இதுக்கு அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் மீனு. இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே திரும்பவும் கதவை தட்டுற சத்தம் கேட்டது. சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்காக ஹாய் விதுசன், ஹாய் தர்ஷினி, ஹாய் கோகிலா, ஹாய் வித்யா. இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து குழந்தைகளுக்கும் என் மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட குழந்தைங்க நேமும் சொல்லணும்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதவை திறந்ததும் அங்க காலு பலத்த காயத்தோட நின்றுட்டு இருந்துச்சு. மீனு சோமு, நான் உள்ள வரட்டுமா? உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல, இங்கேருந்து போ. நம்பிக்கை துரோகம் பண்ண உன்னை மன்னிக்கவே மாட்டேன் காலு. மீனு, அப்படி சொல்லாத. முதல்ல காலு எப்படி அடிபட்டதுன்னு சொல்ல வரத கேட்போம். காலு, நீ சொல்லு, ஏன் இப்படி காயம்பட்டு இருக்கு? என்ன ஆச்சு? மீனு, என்ன மன்னிச்சிடு. நீ என் வீட்டுக்கு வந்து உதவி கேட்டப்போ நான் உனக்கு உதவல. அது போல வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஏமாத்தி உன்கிட்ட வேலையும் வாங்கிக்கிட்டு உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கு கடவுள் எனக்கு அதுக்கான தண்டனை கொடுத்துட்டாரு. இப்போ அதான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் மீனு. அப்படி என்ன ஆச்சு? என்ன தண்டனை கிடைச்சது? பலத்த மழையால என் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு சோமு. அந்த சமயம் நான் நல்லா தூங்கிட்டு இருந்ததால பலமா அடிபட்டுருச்சு. எப்படியோ தப்பிச்சு வந்தேன். இப்போ இந்த காயத்தோட எங்க போறதுன்னு தெரியல. அதான் இங்க வந்தேன். இது உங்களோட வீடுன்னு எனக்கு தெரியாது. சரி காலு, உன்னோட தவற நீ புரிஞ்சுக்கிட்டதால உன்னை நான் வீட்டுக்குள்ள விடுறேன். சரி உள்ள வா. ஆமா காலு, இனிமேல் யாராவது உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணு. அவங்கள மதிக்க கத்துக்கோ. இப்படி யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாத. கண்டிப்பா சோமு, இனி நான் எப்பவும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் சோமு. பாத்தியாமா மீனு, இதுவும் நல்லதுக்குதாம்மா. நீயும் காலுவோட உதவியால வீடு கட்டி இருந்தனா அந்த வீடும் இந்த மலையில இடிஞ்சுதாம்மா போயிருந்திருக்கும். நல்ல வேலை அவன் உனக்கு ஒரு வீட கட்டி தரல. ஆமா மீனு, இதனாலதான் நேர்மையா இருக்கவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணையா இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நமக்கு தேவையான நேரத்துல கடவுள் யார் மூலியமாவது நமக்கு உதவி செய்வாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம். பாய்.